வெள்ளந்தூர் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்முடைய மேற்பார்வையாளர் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுநர்கள் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இன்றைய தினத்தினுடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நம்முடைய வெள்ளந்தூர் ஒன்றியத்தின் சார்பாக வட்டார கல்வி அலுவலர் என்ற முறையில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எக்கோ கிளப்பு கோஆர்டினேட்டர் ஐயா கூறியதை சார்ந்து நம்முடைய அரமத்தாம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை 100% மரக்கன்றுகள் நடப்பட்டதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறேன். நீங்க இந்த நிகழ்வு 100% எப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. எக்கோ கிளப் கோஆர்டினேட்டர் ஐயாவுக்கு நம்ம அறிக்கை அனுப்புறாங்க. சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அரமத்தாம்பாளையத்தில் உதவி ஆசிரியராக நான் பணியாற்றுகிறேன். எக்கோ கிளப் மிஷன் லைஃப் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஒவ்வொரு குழந்தையும் மரக்கன்று நடணும், நட்டு அதை ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி விவோ மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஸ்கூலுக்குன்னு பள்ளிக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தகவல் அனுப்பிட்டோம். இது மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி நாங்களே ஒரு மாடலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடி கண்டிப்பாக இருக்கணும், குழந்தை வந்து செடி நடுற மாதிரி இருக்கணும், பக்கத்தில் ஒரு லேடி இருக்கணும். அது அம்மா அத்தை குழந்தையினுடைய தாய் தகப்பன் இருக்கிறாங்கம்மா. அதில் வந்து தாய் இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்குங்களா? ஆமாங்க சார். தந்தையார் வந்து இருக்கக்கூடாது. தந்தையார் இருந்தால் வரலைங்க சார். ஜென்ஸ் இருந்தால் வரலைங்க சார். லேடி இருந்தால் மட்டும்தான் வருது. இப்போ சப்போஸ் அம்மா இல்லை அப்படின்னா பாட்டி அத்தை உறவினர்கள் யாரோ ஒருத்தர் இருக்கலாம். ஸ்கூலுக்கு வந்தா நம்ம ஸ்கூல் டீச்சர் இருக்கலாம். இருக்கலாம் சார். அது மாதிரி சொல்லி நாங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜே போட்டு அனுப்பினோம். அவங்களும் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு செய்ய முடியாத பட்சத்தில் ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களுக்கு நாங்கள் ஸ்கூல்லையே பார்த்தீங்கன்னா பால்வாடி டீச்சர், அமைப்பாளர், ஆயம்மா இவங்கள பக்கத்தில் நிற்க வச்சு செடி நடுற மாதிரி நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அந்த இதில் லிங்க்கில் போனோங்க. அதாவது நேமெல்லாம் டைப் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழந்தை தெரியலை இல்லை செடி தெரியலை அப்படின்னா அது வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து சூஸ் ஃபைல் போய் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறோம். அதை வந்து அப்லோட் ஆன பிற்பாடு அந்த குழந்தையினுடைய டீட்டெயில்ஸை வந்து போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சேவ் கொடுத்தோம். ஓகே ஆயிடுச்சுங்க. எங்கள் ஸ்கூல்லேயே பிரிண்டர் இருக்கிறனால நாங்கள் ஃபுல்லாக கலர் பிரிண்ட் போட்டு குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் இண்டிவிஜுவலாக கொடுத்தாச்சுங்க. அருமை அருமை பிரமாதமா இருக்குமா. மொத்தம் எத்தனை மாணவர்கள்? இதுல ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட்ல அந்த குழந்தையினுடைய போட்டோவும் தாயாருடைய போட்டோவும் இருக்குது. அருமை அருமை. நம்முடைய அரசுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லாமே இருக்கு. எனக்கு நான் இப்பதான் பார்த்தேன். நான் எல்லாமே டோட்டலி எல்லாமே இருக்கு. பிரமாதம் பிரமாதம். இதுல வந்து மொத்த குழந்தைங்க 32 பேர் இருக்காங்க. 31 பேருங்க சார். 31 பேருக்கு 31 சர்டிபிகேட் போட்டா. அப்ப 31 கன்றுகள் நட்டிருப்பீங்க. கண்டிப்பா சார். ஓகே ஓகே. மிக்க வாழ்த்துக்கள். थैंक यू சார். थैंक यू. உங்க உரை அவ்வளவுதானே? இன்னும் சொல்ல விரும்புறீங்களா? அவ்வளவுதான் சார். थैंक यू. நம்ம மாட்டுப்பணி ஆசிரியரம்மா நீங்க சொல்லுங்க. தகவல் ஏதாவது சொல்லுங்கம்மா. இது அரசாங்கம் வந்து இது மாதிரி செய்யறதுனால நமக்கு ஒவ்வொரு கன்றும் நடும்போது நம்மளுக்கு வந்து பசுமை சுற்றுச்சூழல் மழை வர்றதுக்கு காரணமாக இருக்குது. மரங்கள் வளர்த்தனால பிஞ்சு இந்த குழந்தைங்களுக்கு இப்பயே நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வந்து மரம் நடணுங்கிற எண்ணம் வரும், வெட்டக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். அதனால் ஆக்சிஜன் கிடைக்கும். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு நமக்கு காற்று மிகவும் அவசியங்கிற உணர்ந்துக்கிறாங்க. சிறிய வயதிலேயே மனதில் பதிந்துருது. அந்த மரம் வளர்த்தா மழை வருது, மழை வந்து நமக்கு நிறைய பயன் வாழ்கிறதுக்கே அதுதான் நமக்கு அந்த ஆதாரன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தைங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அரசாங்க விழிப்புணர்வாக எடுத்து செய்யுது. அது ஒரு பள்ளியில் செய்கிறது தான் முக்கியம். ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் தானே குழந்தைங்க இருக்காங்க. அவங்க மூலயமா செய்யறதுக்கு நம்மளை பயன்படுத்தி நம்மளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி செய்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு நன்றி நம்ம சொல்லுவோம். முதல்வர் ஐயாவுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு முதன்மை கல்வி அலுவலர் அம்மா, மாவட்ட கல்வி அலுவலர், இணை இயக்குனர் இவங்களுடைய முயற்சினாலதான் அவங்க நம்மளுக்கு வந்து உற்சாகப்பட்ட அவங்களுக்கு சொல்றதுனால நம்ம அதை செய்யறோம் இல்லைங்களா. அப்ப நம்மளுடைய சமுதாயம் வளருது, குழந்தைங்க வளர்றாங்க. ஒவ்வொன்றும் பள்ளிக்கூடத்துல செய்யறதுனால அது போய் நமக்கு சமுதாயத்தை ரீச் ஆகும், நாடு வளரும்.
ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூம்மா. நன்றிங்க சார். அம்மா, நீங்கள் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், நீங்கள் பணியாளர் என்ன சொல்லுங்கம்மா, கருத்து சொல்லுங்கள். எப்படி குழந்தைங்க தலைமை ஆசிரியர் மருத்துவர் கொடுக்கும்போது நீங்கள் ஆசிரியர் கூட இணைஞ்சு செஞ்சு ரொம்ப நன்றிம்மா. நன்றி, தேங்க்யூ. ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களாம்மா? இல்லைங்க சார், டீச்சர் வந்து நிறைய கருத்து சார். சரி, இந்த ஆக்சிஜன் பற்றியும் அந்த சிறு வயதிலேயே அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம செடி நட்டு அதனுடைய பயன்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னன்னா, நம்ம அறந்தாமலையம் பள்ளியை போன்று வெண்ணந்தூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் 100% மரக்கன்றுகள் நட்டாங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நம்ம முதல் தரமா வந்துடலாம். நன்றி. எங்க பள்ளியை பார்வையிட்டு எங்களுக்கு விழிப்புணர்வு சொல்லி எங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு வட்டார கல்வி ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய பள்ளியினுடைய நடுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களின் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்றைய தினத்தில் நடுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் மரக்கன்றுகள் நடப்பட்டதை ஆய்வு செய்ய வருகை புரியப்பட்டது. அதில் தலைமை ஆசிரியர் மிகவும் சிறப்பான முறையில் நிறைய மரக்கன்றுகள் நடுவதற்கு உறுதுணையாக இருந்துள்ளார்கள். இது இத்தனைக்குமே காரணம் வந்து நம்முடைய நாமக்கல் மாவட்ட கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினுடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கு நாம் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் இன்றைய தினத்தில் தேசிய விருது பெற்றுள்ளமை நமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நாமக்கல் மாவட்டத்திற்கு ஐயா அவர்கள் ஒரு முன் உதாரணமாக மாணவருடைய கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளிலும் கல்வியினை செயல்பாடுகளிலும் தலை சிறந்து விளங்குகிறார். ஐயா அவர்கள் பல்வேறு விருதுகள் இன்னும் நிறைய பெற வேண்டும் என்று இந்த தருணத்தில் ஐயா அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு மரக்கன்றுகள் நிறைய நட்டமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா, மரக்கன்றுகள் நடுவதற்கு மாணவர்கள் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா? எங்கள் பள்ளி மாணவர்கள் நன்றாக ஒத்துழைப்பு அளித்தார்கள். அதே போல மாணவர்கள் வரும் வழியிலும் மற்றும் இல்லங்களிலும் அவரவர் வீடுகளிலும் நட்டு நிறைய ஃபோட்டோக்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நிறைய சான்றிதழ்கள் வாங்குற மாதிரி ஏற்பாடு. சார், நீங்கள் மாணவர்கள் எப்படி மரக்கன்றுகள் நல்லா ஆர்வமாக நடுறாங்களா? ஏரியில் கூட நிறைய பனைமரம் வச்சுருக்கேன், பனைமரம் போட்டோ வச்சுருக்கேன், செவ்வாயில் மரம் வச்சுருக்கேன். அதனால் ஓரளவுக்கு நல்லா நான் வளர்ந்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு நல்லா. மிக்க நன்றி. இன்னும் நிறைய அதுவும் மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க மரக்கன்றுகள். சரிங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.